குந்தா தாலுகாவில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவிற்கு உட்பட்ட சத்தியமூர்த்தி நகர் பகுதிகள் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் பல ஆண்டுகளாக குடிநீர், தெருவிளக்கு, கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறப்படுகிறது. மேலும் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமுள்ள நிலையில் சாலைகளில் புதர்கள் மண்டி கிடப்பதால் விஷ ஜந்துக்கள் உலா வருவதும் தொடர்கதையாகியுள்ளது. இது குறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பல முறை மனு அளித்தும் இதுநாள் வரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். எங்க ஊர் சத்தியமூர்த்தி நகர். எங்க ஊர்ல அடிப்படை வசதியில இல்லாம இருக்குதுங்க. இது குறித்து நான் பஞ்சாயத்து ஆபீஸ்ல பல முறை பெட்டிஷன் கொடுத்துருக்கிறேன். எங்களுக்கு ஆண்களுக்கான கழிவறை இல்லைங்க. அது இல்லாதனால ஆம்பளைங்க எல்லாம் வெளியே போக வேண்டியதா இருக்குது. நீங்க எதுவும் நான் ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸ்ட்ரீட் லைட்டும் அது கேட்கும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எங்க ஊருக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேங்க. ஆவாக்காண்டியிலிருந்து எங்கள் ஊர் வரைக்கும் சத்தியமூர்த்தி நகர் வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டபுள் ஸ்ட்ரீட் லைட்டை போட்டு கொடுங்க. 2 சைடு கொஞ்சம் முட்புதரமெல்லாம் இருக்குது, கும்பலாக இருக்குது. அது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. இந்த அட்டாக் பண்ண மிருகத்தை மேக்ஸிமம் இங்கே விடவே கூடாதுங்க. எப்படி இருந்தாலும் எப்படி ஒரு வாரம் ஆனாலும் சரி, 10 நாள் ஆனாலும் சரி, அதுக்கு உண்டான கூண்டு வச்சு அது பிடிச்சி ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுருங்க.